ஹலோ ஹாய் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மலையாள இண்டஸ்ட்ரீஸ்ல வந்த ஒரு 3 நல்ல படம். இப்ப 2 ஜானர்ல வந்து அவங்க பெஸ்டா இருக்காங்க. ஒன்னு வந்து கிரைம் த்ரில்லர், இன்னொன்னு வந்து ஃபீல் குட் மூவிஸ். நம்மளது குட் நைட் இந்த மாதிரி வர படங்கள் வந்து அங்க அதிகமான படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது நம்ம 3 படம் இப்ப நம்ம பார்க்க போறோம். 3 படமே மேரேஜ் ஓரியன்டான படம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் வந்து அர்ச்சனா 31 நாட் அவுட். அர்ச்சனா ஐஸ்வர்யா லட்சுமி அவங்க தான் வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அகில் அப்படின்றவர் ஒரு டைரக்டர். அவரு டைரக்ட் பண்ண படம் இது. இது வந்து என்னன்னா ஒரு 31 டைம்ஸ் அவங்களுக்கு மாப்பிள்ள பாக்குறாங்க. 31st ஒரு மாப்பிள்ள ஃபிக்ஸ் ஆகிறாரு. அந்த மாப்பிள்ள கூட கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்றத கதை. இவங்க வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர், ஏஜ் 28, ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சர்டைன் ஸ்டேஜ்ல இவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிள். வீட்டுல மூத்த பொண்ணு, ரொம்ப ரெஸ்பான்சிபிள். நல்லா வந்து எக்கனாமிக்கலா எல்லா சப்போர்ட்டும், ஃபேமிலியை பாக்குறது, அப்பாவுக்கு மெடிசின் ட்ரீட்மெண்ட்ல இருந்து தம்பிக்கு மாரல் சப்போர்ட் பண்றதுல இருந்து எல்லாமே இவங்க கல்யாணத்தோட வரவு செலவு கணக்கு இவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு சர்டைன் பாயிண்ட்ல இவங்களுக்கு வேலை போயிடுது. பட் மாப்பிளை ஃபிக்ஸ் ஆகாம இருக்கு. புரோக்கருக்கும் கமிஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு மாப்பிளை ஃபிக்ஸ் ஆகுது. 31st மாப்பிளை. அந்த மாப்பிள்ளைக்கு கூட கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, இந்த கதை எப்படி போச்சுன்றத இந்த படம். இது வந்து கண்டிப்பா எல்லாரும் மஸ்ட் வாட்ச். அமேசான் பிரைம்ல வெறும் 103 நிமிஷம், அதாவது கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் தான் இந்த படம். மலையாளத்துல தான் இருக்கு, சப்டைட்டிலோட அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்க்க போற 2வது படம் பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சுகுமாரன், பாசில் ஜோசப், அப்புறம் நிகிலா விமல், இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு ஒரு ஒரு ஃபேமிலி டிராமா, ஒரு காமெடி டிராமாவா வந்திருக்க ஒரு படம் குருவாயூர் அம்பல நடையில். இந்த படம் பாத்தீங்கன்னா மேல ரிலீஸ் ஆகி இப்ப ஹாட் ஸ்டார்ல 5 லாங்குவேஜஸ்ல கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 13 நிமிஷம் டியூரேஷனோட அவைலபிளா இருக்கு. தமிழ்லயே இந்த படம் அவைலபிளா இருக்கு வித் சப்டைட்டில்ஸோட. ஹாட் ஸ்டார், டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மச்சான், அதாவது பிருத்திவிராஜ் சுகுமாரன் அப்புறம் பாசில் ஜோசப், இவங்களுக்கு இடையிலான பிருத்திவிராஜ் சுகுமாரனோட தங்கச்சி ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இவரோட பாசில் ஜோசப்போட பாஸ்ட தெரிஞ்சுக்கிட்டு இவருக்கு தான் தங்கச்சியை கட்டி கொடுக்க முன் வந்த பிருத்திவிராஜ், இவங்களுடைய ஒரு பாண்டிங். கடைசியில் இந்த கல்யாணம் ஒரு பிரச்சனையை நோக்கி போகுது. இந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படின்றதுதான் மீதி கதை. இது ரொம்ப சுவாரஸ்யமா, ரொம்ப என்டர்டைன்டா, ரொம்ப ஒரு ஃபேமிலி பேக்கடா கொண்டு போயிருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங். இவருனால இவர் கேரக்டர்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸும், அவருனால இவர் கேரக்டர் கொஞ்சம் சேஞ்சஸும் இந்த படத்துல வந்து ரொம்ப நம்ம வந்து அந்த படத்திலேயே நம்ம இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு. பாசில் ஜோசப்போட நிறைய படங்கள் ரீசெண்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜனகன்மன் ஆகட்டும், ஃபலிமி ஆகட்டும், பால்த்து ஜன்வர் ஆகட்டும், நிறைய படங்கள், நல்ல நல்ல படங்கள் கொடுத்த அவரு. இந்த படமும் அவருக்கு வந்து நல்ல படம். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்த்து இந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ணணும். இவரும் வந்து ஒரு மேரேஜ்க்காக, இந்த மேரேஜ்க்காக ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, கல்ஃப் கண்ட்ரில. அங்கிருந்து வருவாரு. இதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். 3வதா பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா சுலைகா மஞ்சள். 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1h58, 2 மணி நேரம் தான் இந்த படத்தோட டியூரேஷன். அன்னார்கலி, லுக்மான், அப்புறம் செம்பன், இந்த விக்ரம் படத்தில் நடிச்சவரு, மஞ்சுமேல் பாய்ஸ் நடிச்ச கணபதி, இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலி, ஒரு காமெடி டிராமா. அதே சேம் சினாரியோ, சேம் மீதி 2 கதை சொன்ன மாதிரிதான். மாப்பிள்ள கல்யாணத்துக்காண்டி ஃபாரின்ல இருந்து வராரு. அந்த கல்யாணத்துல பொண்ணை பார்க்கணும், பேசணும்னு துடிக்கிறாரு. ஒரு சர்டைன் பாயிண்ட்ல பொண்ணை பார்த்து பேசிடுறாரு. பட் அந்த கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ணிட்டு கிளம்புறாரு. பட் அந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படின்றதான் மீதி கதை. உண்மையிலே நல்ல அந்த செம்பன் இருக்கார் இல்லையா, அவரோட ரோல் ஆகட்டும், லுக்மான்ற ஹீரோட ரோல் ஆகட்டும், நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்லோவா தான் போகும், 2 மணி நேரம் ஸ்லோவா தான் போகும். நல்ல ஃபேமிலி டிராமா. நம்ம இந்த படங்கள்ல பாக்குறப்ப இந்த படத்திலேயே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 படம் சொன்னோம் இல்லையா, இந்த படத்தோட டைரக்டர் வந்து அஸ்ரப் ஹம்சான்ட்டு. நல்ல ஒரு முஸ்லீம் ஓரியன்ட் ஸ்டோரி. ஒரு முஸ்லீம் மேரேஜ், முஸ்லீம் ஃபேமிலிஸ்ல நடக்கிற மேரேஜ் எப்படி இருக்கும்ன்றத இந்த படம் நமக்கு கனெக்ட் பண்ணும். மலையாளிஸோட ஸ்டைல. இந்த 3 படங்களுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தான், 2 மணி நேரம், 2.25 மணி நேரம் தான். ஆனா இந்த 3 படத்தையும் 2022 அர்ச்சனா, அப்புறம் அர்ச்சனா 31 நாட் அவுட் வந்து 2022ல, சுலேகா மஞ்சள் 2023ல, அப்புறம் குருவாயூர் அம்பல நடையில் வந்து 2024ல. 3 வருஷத்துல நடந்த கதை. பட் 3 வருஷத்துக்கு காமனா என்னன்னா கல்யாணத்து ஓரியன்டான பிலிம். மலையாள மூவி. மாப்பிள்ள ஃபாரின்ல இருந்து வருவாரு. கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை நடக்கும். அந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்றதான் இதுல மெயின் கான்செப்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபெமினிசத்தை நல்லபடியா பேசியிருப்பாங்க. அந்த பொண்ணு தான் அந்த மாப்பிள்ளையை சூஸ் பண்ணணும்.
அப்படின்ற கான்செப்டை 3 படமும் மையமா வச்சு பேசியிருப்பாங்க. 3 படமும் நம்ம கனெக்ட் ஆகி 3 படம் பாசிட்டிவா தான் முடியும். சந்தோஷமா ஹாப்பி எண்டிங்ல தான் முடியும். இந்த 3 படமும் கண்டிப்பா பாருங்க. இந்த படம் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு தமிழ் டப்ல சுலைக்காம. கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.